வணக்கம் மக்களே! நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, தங்கத்தோட ரேட்டு குறைஞ்சிட்டும், ஏறிட்டும், இறங்கிட்டும் இருக்கு. ஸோ தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு எந்த அளவுக்கு தேவைய வந்து பூர்த்தி செய்யுது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம். நம்மகிட்ட வந்து காசு எனி டைம் இருக்காது. ஆனா, அந்த கோல்டு மேல இன்வெஸ்ட் பண்றப்ப, அந்த கோல்டு ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எப்ப காசு தேவையோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அடகு வச்சுக்கலாம். ஸோ அந்த நகைய வந்து வித்துக்கலாம். இந்த தங்கத்த பொறுத்தளவுக்கு எப்பயுமே மார்க்கெட்ல வந்து குறையாத ஒரு முதலீடு தான். ஸோ நிலம் வாங்குனீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா, நிலத்த விக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆனா, இப்ப எமர்ஜென்சிக்குன்னு ஒரு பணம் வேணும் அப்படின்னா, இந்த கோல்டு அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்ட தருது. ஸோ இந்த கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிலவரப்படி எந்த அளவுக்கு இருக்கு ரேட்டு அப்படின்றதையும் நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் வார் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரமில வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுல கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, வீழ்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல வந்து அ கோல்டு எல்லாமே குறைவா இருக்கிறதுனால, இந்த ஊருக்கான விலையும் வந்து பார்த்தீங்கன்னா, குறைவாவே இருக்கு. ஸோ வெள்ளியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, 3வது நாள் மட்டும் இல்ல கிடையாது. கிட்டத்தட்ட 3வது நாளாக மாற்றம் இல்லாம ஒரே விலையில இருந்துட்டு தான் இருக்கு. அதாவது விலை குறைஞ்சுட்டு தான் இருக்கு. ஸோ வார இறுதி நாள்ல தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, விலை இன்றைய நிலவரம் அப்படின்றத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 1 கிராம் வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 110 வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளி விக்கப்படுது. அதேமாரி 1 கிலோவோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,10,000 விற்பனை வந்து செஞ்சுட்ருக்காங்க. அதாவது வெள்ளி. ஸோ இந்த வெள்ளியோட ரேட்டு ரூ. 103 வரையும் போச்சு. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 110 அதாவது 113 வரையுமே போச்சு. ரூ. 110ல இப்ப விக்கிறாங்க. ஸோ தங்கத்தோட விலை இன்னைக்கு நி நிலவரப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு தொடக்கத்தில இருந்தே அதிகரிச்சுட்டு தான் வருது. கிட்டத்தட்ட 69,000லேருந்து 79,000 வரைக்குமே இந்த தங்கமானது விலை ஏறிட்டு போச்சு. ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா, விலை உயர்ந்து புதிய அதாவது உச்சத்தில இருந்துட்டு வருது. ஸோ அதேமாரி வந்து பார்த்தோன்னா, இந்த தங்கம் நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எட்டாத கனியாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா, தங்கம் இருக்கிறவங்ககிட்ட தங்கம் சேர்ந்துட்டே இருக்கு. பணம் இல்லாதவங்ககிட்ட பணம் சேர்றதே இல்லன்றது மாரி, இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த தங்கம். அதாவது திருமணம், சுப நிகழ்ச்சி, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யாருக்காவது மொய் வைக்கணும்னா அந்த தங்கத்த வைக்கிறாங்க. ஸோ அதனாலேயே இந்த நகையானது வந்து பார்த்தீங்கன்னா, ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே அ போர் நடந்துக்கிறதுனால தான் இந்த தங்கம் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே 1,00,000 வரையும் போறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த ஆண்டுக்குள்ளாரே அப்படின்ற மாரியும் பல வல்லுனர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா, பாகிஸ்தான் இடையான போர் பத போர் பதற்பான சூழ்நிலை நிலவரதுனால காரணமாக தங்க விலை ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வருவதாக வியாபாரிகள் வந்து சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில தான் வார இறுதி நாளான இன்னைக்கு தங்கம் சற்று வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு. கிராமுக்கு வந்து ரூ. 30 உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு பவுனுக்கு ரூ. 440 வரையும் குறைஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 30 வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 9,045க்கும் ஒரு சவரன் வந்து பார்த்தீங்கன்னா, 200 வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 40 உயர்ந்து ஒரு சவரனுக்கு ரூ. 72,360 வந்து விற்பனை ஆகியிருக்கு. அதாவது தங்கத்தோட விலை நிலவரம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு. ஸோ இதே நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீடிச்சுட்டு போனா இன்னுமே வந்து தங்கம் விலை வந்து ஏறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ வெள்ளியோட விலை 3வது நாளாக மட்டும் கிடையாது. அதாவது இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல ஒரே ரேஞ்சில தான் இருக்கு. ஆனா தங்கத்துக்கு ஏற்றத்தாழ்வு வருது. ஆனா வெள்ளிக்கு அந்த மாரி எதுவும் வரல. கடைசி 5 நாட்களாக தங்கத்தோட விலை என்ன என்ன ரேட்ல வந்து போச்சு அப்படின்றத பார்த்துருவோம். அதாவது 9/5/2025 ஒரு பவுனோட 22 கேரட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 72,120 போயிருக்கு. அதாவது 22 கேரட் 1 பவுனு. ஸோ அதேமாரி 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, 1 பவுனோட விலை ரூ. 73,040 வந்து போயிருக்கு. அதாவது ஒரே நாளுக்குள்ள ரூ. 1000 வித்தியாசமா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, தங்கத்துக்கு உண்டான மதிப்பு. நீங்க என்னைக்கு வாங்கணும் அப்படின்றத கரெக்ட்டா முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ரூ. 1000 அதாவது 1 பவுனுக்கு ரூ. 1000 அப்படின்றப்ப உங்களுக்கு குறைஞ்சது அதாவது நம்ப மாரி நடுத்தர மக்கள் தான் 1 பவுனு, 2 பவுனு அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அதிகமா வாங்குறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 10 பவுன் சாதாரணமா எடுப்பாங்க. ஏன்னா ஒரு சங்கிலியே அந்த அளவுக்கு வந்துருது. ஸோ அதேமாரி 7வது நாள் வந்து 7ஆம் தேதி 7வது மாசம் 5ஆம் தேதியில வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 72,000 வந்து போயிருக்கு. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, 6ஆம் தேதி 72,800க்கு போயிருக்கு. 5ஆம் தேதி ஆ எ 71,200க்கு போயிருக்கு. ஸோ இதிலேயே வேரியேஷன் உங்களுக்கு வந்து தெரியும். 73,000 வரையும் இந்த 5 நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரேட் ஏறியிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 கிடையாது. 71,200 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதி. ஸோ 5ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட 8ஆம் தேதி வரையும் மட்டும் 73,000 போயிருக்கு. கிட்டத்தட்ட ரூ. 2,000 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா அதிக விலையில வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதேமாரி 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, நேத்து நிலவரப்படி உங்களுக்கு கிட்டத்தட்ட ரூ. 1000 குறைஞ்சிருக்கு. ஒரே நாள்ல 900 ஆ
920 வரதுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதே மாதிரி கடைசி 5 நாட்களில் வெள்ளியினோட விலை நிலவரம் 9ஆம் தேதி 110 ரூபாய்க்கும், அதே மாதிரி 8ஆம் தேதி 110 ரூபாய்க்கும் தான் போயிருக்கு. ஸோ 7ஆம் தேதி 111, 6ஆம் தேதி 111 போயிருக்கு. 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா 108ஓட நின்றுருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்கத்தோட நிலம் ஏறி இறங்குறதுக்கான மெயினான ரீசன் அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த போர் நடக்கிறது மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஏற்றத்தாழ்வு இருக்குது. ஸோ நகை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற அனைவருக்குமே இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆஃபரான டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து போர்க்காலம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ரொம்ப பணவீக்கம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த தங்கத்தை பொறுத்தளவுக்கு தான் ஏறி இறங்கும். ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குறது இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னுலாம் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ நிறைய வல்லுநர்கள் வந்து இதை பற்றி கூறுகையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தங்கத்தை பொறுத்தளவுக்கு ஏற்றத்தாழ்வு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு இருக்காது. அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரூ. 1000 ஏறுதுங்க. 5000 ஏறுதுன்னா ஒரு 5000த்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 2000 குறைக்குவாங்களோ ஒழிய, ஸோ உடனடியாக 5000 இறங்கும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் தங்கத்து மேலே முதலீடு பண்ணுறது 100% நம்பி வந்து பார்த்திங்கன்னா முதலீடு பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான விஷயமாகவும் இருக்குது. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தங்கம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்னா, நம்ம கடனே கேட்டாலும் யாரும் டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. அதே நம்மக்கிட்ட கோல்டு இருந்துச்சுன்னா உடனடியாக நம்ம வந்து அதை கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்கத்தை சேகரிக்க வந்து ஆரம்பிங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நம்மளுக்கு தங்கத்தோட மதிப்பு தெரியாமல் இருந்திருக்கலாம். கிட்டத்தட்ட இந்த 2 ஆண்டுகளாகவே நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா, ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி 1 பவுன் தங்கம் வந்து பார்த்திங்கன்னா 38,000 விற்றுச்சு. ஸோ இது நான் வாங்கின ரேட்டே சொல்கிறேன். 38,000 விற்ற நகை இந்த 3 ஆண்டுகளுக்குள்ளே கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வந்து ஏறி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் 2 ரூபா வட்டிக்கு கடனே வாங்கி போட்டு நீங்கள் அடமானத்தை வச்சு நீங்கள் திருப்பி கொடுத்துட்டாலுமே உங்களுக்கு பாதிக்கு பாதி ப்ராஃபிட் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லும். ஸோ இதே மாதிரி சில கணக்குகள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நகை வாங்கிறது இப்போ நம்மக்கிட்ட காசு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற காசு இப்போ இல்லை நம்ம கடன் வாங்கி வாங்குற காசு அது எப்படி நகை வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப, ஸோ சில வல்லுநர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நகை வாங்கணும். நம்மக்கிட்ட வந்து காசு குறைவான பணமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நகை எந்த அளவுக்கு வாங்கலாம், இல்லை வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நகை வாங்கி மறுபடியும் வச்சு அந்த காசுலேயும் நகை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது அளவு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் பாதிக்கு பாதி ப்ராஃபிட். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பவுன் நகை வாங்குறீங்க, ஒரு 2,00,000 நகை வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 2,00,000 நகை வாங்கிட்டு போய் நீங்கள் மறுபடியும் அதை வைக்கலாம். ஸோ நீங்கள் பேங்க்கில் வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஒரு 1,20,000 பணம் கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் இன்னுமே 2 பவுன் வாங்கி வைக்கலாம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டக்க ரூ. 2,00,000 பணத்திற்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 பவுன் பக்கம் நகை வாங்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமான கணக்கு தான். ஸோ நீங்கள் 5 பவுன் வாங்கி அதை மறுபடியும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கட்ட போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 80 பைசா, இன்னும் 60 பைசா கொடுக்குற பேங்க் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்து பேங்க்கில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 பைசா தான் கட்டுற மாதிரி இருக்கும். வருடத்துக்கு மீறி போனால் உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 7,000 8,000 தான் வந்து கட்ட வேண்டியது வரும். ஆனால் இந்த 2 வருஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக ஒரு 16,000லேருந்து 20,000 வட்டி கட்டியிருப்பீங்க. ஆனால் அதோட ப்ராஃபிட் வந்து 5 பவுனோட விலை பாதிக்கு பாதி ஏறி இருக்கும். இப்போ நீங்கள் 1,50,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா கிடைக்கும். 1,50,000 ரூபாய்க்கு 3 லட்ச ரூபா பாதிக்கு பாதி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டது வெறும் 20,000 தான். உங்களுக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 20,000 50,000 போனால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா மீதியாகும். ஸோ இந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பணத்தை சேமிக்க ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்குது. ஸோ இந்த வழிமுறைகள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.